வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நெல் ஆல்ரெடி முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க. ஆனால் ஒருத்தர் கூட ஒரு மருந்து கூட சொல்லலை. உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நாம் என்ன கொடுத்துருக்கோம், ஏதோ ஒரு பூச்சி மருந்து ஒன்று கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டிஏபி அப்படின்னு ஒரு உரம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ திரும்பவும் நெல்லில் என்ன பிரச்சனைனா, நெல்லில் பார்த்திங்கன்னா ஆனைக்கொம்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஆனைக்கொம்புனா இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு துளிர்க்கவே துளிர்க்காது. இந்த மாதிரி ஊசியாக லைக் பாருங்கள், இப்படி வருமா. இது நெல்லே வராதான். ஓகேங்களா? நெல் வராமல் வேஸ்ட்டாக தான் போகுமா. இந்த இடத்துல துளிர் விடாமல் இங்கே பாருங்கள், இந்த ஊசி ஊசியாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆனைக்கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது அப்படி காஞ்சியும் போயிடுது அந்த ஆனைக்கொம்பு. இப்போ நம்மளுக்கு இந்த நெல் பூ வச்சு அதுக்கப்புறம் துளிர்த்து நம்மளுக்கு நெல் கொடுக்கும். ஆனால் நம்ம லேட்டாக நட்டோம். நம்ம புரட்டாசி மாதம் கடைசியில் நட்டோம். பட் ஐப்பசியில் நட்டால் தான் ஆனைக்கொம்பு வரும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவர்பே இருக்குது. ஆனால் நம்மளது ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பாருங்களேன், ஃபுல்லாக எல்லா பயிர்லையுமே இருக்குது, எல்லா தோட்டத்துலையுமே இருக்குது. நம்ம நாற்று கிட்டத்தட்ட இதெல்லாம் நம்ம வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு நட்டது. ஏன்னா நம்ம ஒரு 20 கிலோ ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருந்தோம். நெல் விதைச்சிருந்தோம். ஆனால் பாருங்களேன், இது ஃபுல்லாகவே எல்லா நெல்லுலேயும் இருக்குது இந்த ஆனைக்கொம்புன்ற விஷயம். ஆனால் இது எந்த அளவுக்கு சரியாகும் தெரியல. ஆனால் நெல் பார்த்திங்கன்னா பூ எடுத்துருச்சு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெல் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்திருக்கு நெல் பூ. இதுக்கப்புறம் இது சரியாக போயிடும் வர அளவுக்குங்க. ஏன்னா இயற்கை பேரிடர் இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு எப்போவுமே எல்லா விஷயமும் கிடைக்கும். பாருங்களேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி மஞ்சள், ஒரு சில பயிர் லென்த்தாக மஞ்சளாக இருக்குது பார்த்திங்களா. அது நாங்கள் உரம் போடும்போது அந்த லைனில் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த இடம் கரெக்டாக காட்டி கொடுத்துருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருணக்கிழங்கு களை கொத்தணுங்க. களை கொத்திட்டே இருந்தோம். நம்மளுக்கு மழை வந்துடுச்சு. கருணக்கிழங்கு, மஞ்சள் இதெல்லாம் இங்கே என்ன கேப் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாறை இருக்குது. அந்த இடத்துல நெல் பயிர் வைக்க முடியாதுன்றதுனால நம்ம விட்டுட்ருக்கோம். 2 டேஸாக என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்த லேண்டுங்க. ஓகேவா? இந்த பாருங்கள், கல் நடந்து வழி எவ்வளோ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஓகேவா? இந்த கல் ஃபுல்லாக நம்ம நிலத்துல இருந்தது. இந்த கல் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு சேர்த்துருக்கோம். எவ்வளோ கல் சேர்த்துருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம நிலத்துல ஒவ்வொரு நிலம் ஒரு ஐ மீன் கைனின்னு சொல்லுவோம்ல, ஒரு வயலுமே நம்ம இந்த மாதிரி கல் எடுத்து போட்டுட்டு நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் இருக்குது இந்த இடம். இப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ஏன்னா நாம் தானே ஃபஸ்ட்டு இது பயிர் வைக்கிறோம். நாம் தான் ஒரு மாதிரி மேட்டங்கால் சொல்லுவோம்ல, தரிசு நிலமா, தரிசு நிலத்தை நம்ம நல்ல நிலமாக மாற்றிட்டுருக்கோம். இப்போ இந்த கல்லெலாம் என்ன பண்ணுவோம், ஜேசிபி வர வச்சு ஒரு பெரிய பள்ளம் தோண்டுவோம். ஓகேங்களா? ஒரு 10 அடி அந்தளவுக்கு பள்ளம் தோண்டி இந்த கல் ஃபுல்லாக ஒரு 5 அடிக்குள்ளே செட்டில் ஆகிற மாதிரி உள்ளே ஃபுல்லாக புதைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல மண் வச்சு பயிர் பண்ணணும். அப்படி இல்லையா டிராக்டர் வச்சு ஏற்றி நம்ம மலை காமிச்சோம் இல்லையா, அந்த மலையில் போய்ட்டு நம்ம ஓரமாக கொட்டிடுவோம். நம்ம நிலத்தை சுற்றியே தெரியுமே உங்களுக்கு. என்னடா இதெல்லாம் கரையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது ஃபுல் நம்ம நிலத்தை சுற்றி நம்ம நிலத்துலேருந்து எடுக்கிற கல்லை நம்ம சுற்றி ஒரு பெரிய ஒரு வரப்பு மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது கிணறு வெட்டின கல். இதே மாதிரி தான் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே கொட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த நிலத்துலேருந்து எடுத்துன்னு போய் கொட்டின கல் தாங்க. எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். அது ஹைட், இந்த வரப்பு ஹைட்டு பாருங்கள். வரப்புக்கு மேலே எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கஷ்டம். இருந்தாலும் ரெடி பண்ணிக்கணும்ல. அப்போ தான் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கலக்க போட போகிறோம்.
இங்கே நம்மளுடைய ஒரு 2 கைனி நெல் இருக்குது. இந்த கைனி கீழே இருக்க பெரிய கைனி நெல் ஃபுல்லாகவே, ஆனால் அந்த ஆனைக்கொம்புன்றது இருக்குது. மஞ்சள் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நோய் வாய்ப்பட்டிருக்கு. இங்கே இது வரைக்கும் வரலை. ஆனால் அது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். மஞ்சள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். மருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேரில் வந்து ஒரு 50 லிட்டரில் கலந்து நம்ம வேருக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மருந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பண்ணணும். அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. மழை வந்ததுனால நம்ம அதை இன்னும் ரெடி பண்ணல. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு வந்து நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து எல்லா விதமான பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. சொல்யூஷன் இல்லாத ஒரு ஃபீல்டே கிடையாது, ஓகேங்களா? அதனால் ஏன்னா வந்து நிறைய எங்கள் ஃபேமிலியிலே வந்து அக்ரி படிச்சிட்ருக்கவங்களா இருக்கீங்க. மறக்காமல் வந்து உங்கள் சார்கிட்ட, ஐ மீன் ஹெச்ஓடி கிட்டலாம் கேட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யாருக்கு சொல்கிறேன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஓகேவா? இன்னொரு விஷயம் காமிக்கணும்னு நினச்சேங்க. கல் பார்த்திங்களா? இது வந்து கல் பொறுக்காமே நம்ம மஞ்சள் வந்து இதில் வச்சுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து இதுக்குள்ளே இருந்த தக்காளி செடியெல்லாம் எடுத்து போட்டது. கல் பாருங்கள், இதில் எப்படி கொத்துறது, எப்படி வேலை செய்கிறது. இந்த மாதிரி கல் எடுத்துகிட்டு தான் இதில் வேலை செய்யணும். களை கொத்தின பில்லு ஃபுல்லாக திரும்பி உயிர் வந்துடும். இது வந்து ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னால் இந்த 2 பப்பாளி செடிங்களும் சர்ப்ரைஸ். பார்த்தீங்களா? இது வந்து இந்த கருணக்கிழங்கோடு முளைச்சது போல் இருக்குது. அதை நாங்கள் அப்படியே சும்மா தான் விட்டோம். இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதத்தில் பாருங்கள் காய் வச்சிருச்சு. நல்லா நடு கருணக்கிழங்கு கைனியில் வந்திருக்கு இது 2மே. இது வந்து நம்ம விட முடியுமா என்னன்னு தெரியல. விட முடியாதனா ஒரு குட்டி செடியாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வேறு இடத்துல வச்சுருக்கலாம். யாரோ சாப்பிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல மரமாக சூப்பராக வளர்ந்துருச்சு. நான் சொன்னல வீட்டுக்கிட்ட அந்த வீட்டு வீடியோவில் போடல ஒரு பெரிய பப்பாளி மரம் இந்த மாதிரி இருந்த செடி தான். நாட்டு செடி கிடையாது, ஹைப்ரிட் தான். நாட்டு செடி எப்போ இந்த சைஸ்லலாம் நம்மளுக்கு வந்து காய் வச்சுருக்கு பாருங்கள். தரையிலேருந்து இந்த சைஸ் தான். என் ஹைட்டு நான் ஒரு 5 அடி இருப்பேனா, அவ்வளோ ஹைட்டு. சூப்பராக வந்திருக்கானோ. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.